தற்போதைய எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான டிப்போக்களில் மாத்திரம் எரிபொருள் பெறுவதை விடுத்து பழைய QR குறியீட்டு முறையை மீண்டும் அமல்படுத்துமாறு இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன அரசாங்கத்திடம் வலியுறுத்தியிருக்கிறார். நாட்டில் பல பகுதிகளிலும் உருவாகியுள்ள எரிபொருள் வரிசை QR முறைமை தொடர்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். எனவே இந்த QR முறைமை ஊடாக எங்களுக்கு தனியார் பஸ்களுக்கு QR முறைமை இருந்தது, அதனை மீண்டும் வழங்குங்கள். நாங்கள் இந்த டிப்போக்கு சென்று எரிபொருள் ஏற்றுவது தொடர்பான விடயத்தை தவிர்த்து நீங்கள் எங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட தனியான அந்த QR குறியீட்டை வழங்க வேண்டும் என்பதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்களுடைய தலைவர் கெமுனு விஜயரத்ன அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் அரசாங்கத்திடம் இன்னும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறது. வாரத்துக்கு 35 லிட்டர் எரிபொருள் வழங்காவிடின் போராட்டம் வெடிக்கும். தேசிய முச்சக்கர வண்டி சாரதிகள் ஒன்றியம் எச்சரிக்கை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அதே போல ஏனைய பத்திரிகைகளிலும் அதற்கான செய்திகள் சிங்கள பத்திரிகைகளிலும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த அடிப்படையில் அவர்கள் QR கோட்டாவ மதி திரியுரத்த பாசல் வேன் பஸ் சங்கம்களின் மெசிவிலி வைத்தியவருண் விரோதி என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகையிலும் அதற்கான செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். QR கோட்டா போதாது, முச்சக்கர வண்டி பாடசாலை வேன்கள் பஸ்கள் சங்கங்கள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருப்பதாகவும் வைத்தியர்கள் எதிர்ப்பில் ஈடுபட போவதாகவும் அந்த எதிர்ப்பை வெளியிட்டிருப்பதாகவும் இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வாடகை முச்சக்கர வண்டி சேவைகளுக்கு வாரத்துக்கு 15 லிட்டர் போதாது, குறைந்தபட்சம் 35 லிட்டராவது வழங்க வேண்டும், இல்லையேல் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தேசிய முச்சக்கர வண்டி சாரதிகள் ஒன்றியத்தின் தலைவர் ஜெஸ்பின் லங்கா தெரிவித்திருப்பதாக வீரகேசரி பத்திரிகை செய்தி வெளியிடுகிறது. கொழும்பில் தேசிய முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்கள் கூறப்பட்டது. மத்திய கிழக்கு நாடுகளிலும் போர் நிலைமைக்கு மத்தியில் எரிபொருள் கொள்வனவு மற்றும் இறக்குமதியில் பாதிப்பு ஏற்படும் என்பது நாங்கள் நன்கு அறிவோம். எரிபொருள் விநியோகத்தை சிறந்த முறையில் முன்னெடுப்பு செல்வதற்கு தற்போது கோட்டா முறைமை அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. அது நல்ல விடயம். எனவே இவ்வாறான விடயங்கள் இருந்தாலும் எங்களுக்கான இது வரவேற்கத்தக்கது. கடந்த 2 வாரங்களில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசை இருந்தவர்கள் பெரும்பாலானோர் எரிபொருளை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள். வாடகை முச்சக்கர வண்டி சாரதிகள் எரிபொருளை தேவைக்கு மேலதிகமாக பெற்று அவற்றை பதுக்கி வைத்து கருப்பு சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யவில்லை. புதிய கோட்டா முறைமையில் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு வாரத்துக்கு 15 லிட்டர் எரிபொருள் விநியோகிப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனை எம்மால் ஏற்க முடியாது. வாடகை முச்சக்கர வண்டி சேவையில் ஈடுபடும் சாரதிகள் அனைவரும் நடுத்தர நிலையில் இருக்கிறார்கள். எனவே முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு ஒரு நாளைக்கு 15 லிட்டர் ஒரு நாளைக்கு 5 லிட்டர் என்ற அடிப்படையில் வாரத்துக்கு 35 லிட்டர் எரிபொருளை விநியோகிக்க வேண்டும். தற்போது நெருக்கடியான நிலையில் அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக நாங்கள் விரும்பவில்லை. இருப்பினும் நடுத்தர மக்களை நெருக்கடிக்குள்ளாக்காத வகையில் தீர்மானங்களை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதாக இந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். அடுத்தது எரிபொருள் சேகரிப்பு தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி வலுசக்தி அமைச்சு ஒரு கோரிக்கை முன்வைக்கிறது.